லேட் புல் டவுன் பண்ணுறீங்க, ஆனால் லேட்ஸ் ஃபீலே ஆகலையா? அப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு மேலே வெயிட் யூஸ் பண்ணுறது. வெயிட்டை கீழே கொண்டு வர முடியாமல் பாடியை ஃபுல்லாக ஸ்விங் பண்ணி பாதி ரெப்ரேஞ்சில் முடிக்கிறது. இப்படி பண்ணால் லேட்ஸ் ப்ராப்பராக ஒர்க்கே ஆகாது. அப்புறம் நீங்கள் பண்ணும்போது கான்ட்ராக்ஷனும் இல்லை, நெகட்டிவும் இல்லை, கீழே ஸ்வீஸும் பண்ணுறதில்ல, மேலே ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கொடுக்காம பார்ஷியல் ரிப்ஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மசில் க்ரோத்தே ஆகாது. மசில் க்ரோத்துக்கு கான்ட்ராக்ஷனும் கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம். லேட் புல்டவுனை பொறுத்த வரைக்கும் கையில் வெயிட்டை இழுக்கிறது மட்டும் கிடையாது. லேட் புல்டவுன்னா வெயிட்டு கீழே இழுக்கும்போது உங்கள் லேட்ஸையும் என்கேஜ் பண்ணி இழுக்கணும். அந்த ஜஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. கரெக்டாக பண்ணோன்னா செஸ்ட்டை கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்பர் பேக்கை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுங்கள். எல்போஸை பாடி பக்கம் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு கீழே வந்த உடனே லேட்ஸை நல்லா ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட்டை கண்ட்ரோல்டாக ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் லேட்டை ஃபுல்லாக க்ரோ ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸசைஸில் ரொம்ப பெயின் ஃபீல் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஸ்ட்ரெச்சும் கான்ட்ராக்ஷனும் ஃபீல் ஆனால் போதும். நீங்கள் எப்பயுமே வெயிட்டை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் தான் உங்கள் மசில் க்ரோத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் கரெக்ஷன் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.